VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோல YouTube சேனலில் உள்ள CC எனப்படும் கேப்ஷன் என்றால் என்ன என்பதை பற்றியும், இந்த கேப்ஷன் ஆப்ஷன் மூலமா நம்முடைய வீடியோவுக்கு கீழே சப்டைட்டில்ஸ் எப்படி கொடுப்பது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூடியூபில் சிலரது வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்னு இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த சப்டைட்டில் சிசி என்பது யூடியூபில் ஒருத்தர் ஏதோ ஒரு லாங்குவேஜில் வீடியோ போட்டிருப்பாரு. ஆனால் அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவர் பேசுகிற லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு இந்த சிசி சப்டைட்டில்ஸ் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒருத்தர் தமிழ் லாங்குவேஜில் வீடியோ போட்டிருக்காருன்னு வச்சுக்குவோம். அதை இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தர் பார்க்கும்போது அவருக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது. இந்த சிசிங்கிற சப்டைட்டிலை வீடியோவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா வீடியோவில் என்ன பேசுகிறாங்களோ அது சப்டைட்டிலாக கீழே ஷோ ஆகும். அதன் மூலமாக அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இந்த கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷனை நம்ம சேனலில் எப்படி எனேபிள் பண்ணுவது, அதற்கு லாங்குவேஜ் செட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். உங்களுடைய யூடியூப் சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள் சப்டைட்டில்ஸ் சிசி ஆனது ஆஃப்ல இருந்தால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு கீழே சப்டைட்டில் இப்படி தான் ஷோ ஆகும். அடுத்து லாங்குவேஜுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் சப்டைட்டில் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் லாங்குவேஜையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதற்கு தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் சைஸ், இதில் உங்களுக்கு எந்த சைஸில் டெக்ஸ்ட் ஷோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்ஷன் ஸ்டைல் ஆப்ஷன் மூலமாக டெக்ஸ்ட் கலரும் அதற்கு பேக்ரவுண்ட் கலரும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேப்ஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவதன் மூலம் நமக்கு என்ன பயன் என்றால், மொழி தெரியாத நாட்டினர் நம்முடைய வீடியோவை சப்டைட்டிலோடு பார்க்கும்போது அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பார்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இதன் மூலமாக நமக்கு ரெவென்யூவும் அதிகமாவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.